அதுக்கு பதில் சொல்லணும்ல. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக தமிழகத்திலே அதிக போராட்டங்களை நடத்தியவங்க யாரு? பாரதிய ஜனதா கட்சி. திமுகவுக்கு எதிராக அதிக டிஃபமேஷன் கேஸ் 1440 கோடி ரூபாய் யார் மேலே இருக்கு? என் மேலே. கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்தில் ஒரு கட்சி தலைவரின் மீது அதிக எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எனக்கு செகண்ட் காம்படிஷன் இல்லை, நான் தான் ஃபஸ்ட்டு. இந்த செகண்ட் ரேஸே இல்லை. எனக்கு போடப்பட்ட எஃப்ஐஆரில் 10% கூட எனக்கு பின்னாடி இருக்கிற தலைவர் மேலே போடல. வீட்டு கொடிக்கம்ப பிரச்சனை ஒன்று அனலைஸ் பண்ணி பாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை தீர்க்கமாக எதிர்த்து தினமும் பேசுறது யார்? ஊழலை வெளியே கொண்டு வர்றது யார்? ஒரு ஊழலாக சுட்டி காட்டுவது யார்? இங்கிருந்து டெல்லிக்கும் அங்கிருந்து பிரச்சனையை தீர்ப்பது யார்? ஆனால் என்ன போச்சுன்னா இன்றைக்கி வாய் வியாபாரிகளுக்கு என்னென்னா, மாமனார் பணம் இருக்குது, கொளுத்து போய் கிடக்குறாங்க. மைக் இருக்குது, மைக் ஓசியில் வந்துடுது. மாமனார் பணம் பின்னாடி இருக்குது, என்ன வேணாலும் பேசலாம். அது தமிழ்நாட்டு அரசியலுடைய சாபக்கேடு. அவங்க எங்கே வேலை பார்த்தாங்க, சர்வீஸ் பண்ணாங்களா? 10 ஆண்டு காலம் மத்திய அரசுக்காக உயிரை துச்சமென மதித்து புல்லட்டை ஏற்று நின்னாங்களா? கிடையாது. சோஷியல் சர்வீஸ்னால் என்னென்னு மக்களுக்கு அடிப்படையில். என் காலேஜ் முடித்தோடனே ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போனால் இதுவரை தனியார் நிறுவனத்தில் ₹1 நான் சம்பாதிச்சது கிடையாது. ₹1. ஏன்? ப்ரைவேட் கன்சர்னில் எப்பவுமே போனதில்லை. டே 1லேருந்து அரசு வேலையில் இருக்க. டே 1லேருந்து எப்போ இங்கே பிஎஃப்ஜியில் படிச்சுட்டு ஐஏஎம் அக்கௌண்ட்டில் முடிச்சனோ அப்போருந்து என்னுடைய சம்பளம் என்பது மக்களுடைய வரிப்பணம் தான். என் சம்பளம் 10 ஆண்டு காலம். அதன் பிறகு விட்டுட்டு அரசியல். இதுவரை தனியார் நிறுவனத்திட்டிருந்து ₹1 நான் சம்பளமாக வேலை செஞ்சு வாங்கலை. அப்போ யார் சர்வீஸ் பண்ணுறாங்க? என்னுடைய சொந்த கம்பெனி நடத்துகிறேன். அந்த கம்பெனியினுடைய சேலரி நான் வாங்குறது இல்லையே. சேலரி வாங்கினா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும். நான் இன்னைக்கு பஞ்சாயத்து தலைவர் கூட கிடையாது. இதெல்லாம் நான் பேச மாட்டேன். தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் கேட்குற கேள்விக்காக நான் பேசுகிறேன். சொந்த நிறுவனம் என்னுடைய பேரில் இருக்குது. 40% நான் ஷேர் ஹோல்டர். அந்த நிறுவனத்தினுடைய மாத சம்பளத்தை நான் வாங்குறது இல்லையே. அதை ஒரு 4 பேர் பேசுவான். இல்லை இந்த கம்பெனி போய் இங்கே கான்ட்ராக்ட் போட்டாங்க, இந்த போட்டாங்க, அங்கே போட்டாங்க. அதுவும் பண்ணுறது இல்லையே. ஒரு நேர்மையாக ஒரு அரசியல்வாதியாக வாழ வேண்டும் என்று கொண்டு இருக்கின்றேன். அப்புறம் எப்படி என்னை பற்றி அப்படி கருத்து சொல்லானே? அண்ணா நான் யார் பேரையும் சொல்ல. கருத்து எப்படி சொல்லுவீங்க? திமுக கான்ட்ராக்ட் எடுத்தனா, திமுக ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் என் கம்பெனி ரோடு போட்டிருக்காங்களா? என் சொந்தக்காரங்க யாராச்சும் இதில் இருக்காங்களா? என்னுடைய சொந்த நிறுவனத்தினுடைய சேலரி நான் எடுக்காமல் இருக்கு. இதுவரை ஒரு நாள் கூட பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்கல. 10 ஆண்டு காலம் மக்கள் வரி பணத்தை சம்பளமாக வாங்கியிருக்கேன். என்னுடைய ஹிஸ்ட்ரி உங்கள் முன்னாடி நின்றுருக்கு. இன்னும் 2 வாரம் கழித்து நான் எங்கே இருப்பேன், தனிநபராக என்ன செஞ்சுட்டு இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையை பாடம் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். ஏன்? அரசியல் சுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன். பேட்சில் என்னுடைய ரேங்கை பாருங்கள். ஐபிஎஸ் பேட்சில் நான் கடைசியெல்லாம் வரல. என் ரேங்கை போய் பாருங்கள். 2011 ஐபிஎஸ் பாஸ் அவுட்டில் ரேங்க் என்ன? ரேங்க் நம்பர் 2. அத்தனை பேருக்கு ரேங்க் நம்பர் 2ல் நீங்கள் 150 பேர் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்தால் இந்தியாவில் எங்கே போவீங்க? அது உங்களுக்கு தெரியும். எதற்காக 9 வருஷத்தில் வித்துட்டு வந்தேன் அது எனக்கு தெரியும். நான் ஏதோ சராசரியாக அப்படியே தேய்ச்சிக்கிட்டு கல்யாணமாக என் மாமனார் கொடுத்த காசில் வண்டி ஓட்டிக்கிட்டு அதில் 2 நிறுவனத்தை நடத்திக்கிட்டு லாட்ரி விற்றுக்கிட்டுலாம் இல்லைண்ணே. சொந்தமாக உழைச்சி உங்கள் முன்னாடி நின்று சுயம்பாக பேசிக்கிட்டு இருக்கேன். எந்த காட்ஃபாதரும் கிடையாது. 0 காட்ஃபாதர். அதனால் மிக பெருமையாக இருப்பேன். கொஞ்சம் வாய்ப்பேச்சு அதிகம், எனக்கு கொஞ்சம் குறும்பு அதிகம், கொஞ்சம் தன்மானமும் வைராகியமும் கொஞ்சம் அதிகம். அப்பப்போ பிரச்சனை மாட்டிக்கிறேன். அதுக்காக பிரச்சனை வந்தாலும் தன்மானத்தையும் வைராகியத்தையும் எப்போ விடமாட்டேன். எந்த பிரச்சனையை தனி மனிதனாக விவசாயம் செஞ்சாலும் திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும். கட்சி முதன்மை தெளிவாக சொல்லிட்டேன். நான் தொண்டனாக இருப்பதற்கும் தயார், தெளிவாக சொல்லிட்டேன். நான் இங்கே பவருக்காக வரல, தெளிவாக சொல்லிட்டேன். அதே நேரத்தில் என் ஸ்டாண்டும் மாறாது, அதையும் தெளிவாக சொல்லிட்டேன். கட்சி முடிவெடுக்கும், பார்த்துக்கிறேன். நீங்கள் என்னை பார்ப்பீங்கன்னா வருங்காலத்தில் என்னை பார்ப்பீங்க. எதையும் மாற்றி பேசுவோன்னு இந்த அண்ணாமலை அல்ல, நீங்கள் பார்ப்பீங்க. அண்ணாமலையை பொறுத்தவரை ஆகஸ்ட் 25, 2020 எதற்காக அரசியலுக்கு வந்தனோ அந்த வெறியும் அந்த பசியும் அந்த நெருப்பும் உள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் கட்சி முதன்மையானது. இந்த கட்சியில் நான் ஒரு தொண்டன். இந்த கட்சி முதன்மையானது. இந்தியாவுடைய அரசியல் சரித்திரத்தை பார்க்கும்பொழுது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நிறைய இடத்துல நாம் முடிவுகள் எடுத்திருக்கின்றோம். எல்லா முடிவுகளும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் நம்ம முடிவு எடுத்திருக்கோம். அதனால் என்னை பொறுத்தவரை நான் தெளிவாக இருக்கின்றேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறையா பேசிட்டேன் டெல்லியில். என்னால் யாருக்கும் பிரச்சனை வராது. அதே நேரத்தில் மாற்றி பேசுகிறவன் அண்ணாமலை கிடையாது. அண்ணா போன வருஷம் அப்படி சொன்னீங்க, இந்த வருஷம் இப்படி சொன்னீங்க, 2025 ஜூனில் அப்படி சொல்லுவீங்களா? என்னுடைய ஸ்டாண்ட் எப்போவுமே ஒன்று தாங்கண்ணா. தமிழ்நாடு முதன்மையாக இருக்கணும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி இருக்கணும்.
அதில் என்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சியோ இன்னொருடைய வளர்ச்சி முக்கியம் கிடையாது. அதனால் வருகின்ற காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க என்னுடைய ஸ்டாண்ட் எப்பவுமே கன்சிஸ்டன்ட் தான். அதிமுக தலைவர்களுக்கு எதிராக நீங்கள் கடுமையாக விமர்சிச்சிருக்கீங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விமர்சிச்சிருக்கீங்க, அந்த ஸ்டாண்ட் உறுதியாக இருக்கீங்களா? என்ன ஒரு நிமிஷமே, அதாவது யாரை பற்றியும் நான் கடுமையாக விமர்சிக்கலாம், கருத்துக்களை கருத்துக்களாக வைத்திருக்கின்றேன். அது சகோதரர் விஜய் அவர்களாக இருக்கட்டும், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும். நான் இந்தியா ஃபுல்லாக பிரச்சாரத்துக்கு போகிறேன். நவீன் பட்நாயக் அவர்கள் ஒரிசாலிருந்து, கர்நாடகாவிலிருந்து, ஆந்திராவிலிருந்து, டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்லேருந்து எல்லா மாநிலத்திற்கும் கிட்டத்தட்ட 13 மாநிலத்தில் இந்த 3 ஆண்டுகள் நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். 13 மாநிலத்தில் எல்லா இடத்துலையும் கூட எனக்கு என்ன தனிப்பட்ட விருப்பு வெறுப்பா, எனக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கும் பங்காளி சண்டையா? கருத்துக்களை கருத்துக்களாக எதிர்கொண்டிருக்கின்றேன். கருத்துக்களை கதிர்க்கதாக எதிர்கொள்ளணும். ஏன்னா ஐடியாலஜிக்கலி நம்ம ஸ்டாண்டு வேறு ஸ்டாண்டாக இருக்குது. அது மாற்று வேறு மாநில அரசியலாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய அரசியலாக இருக்கட்டும், எங்களுடைய கருத்துக்களை சில இடத்துல வலிமையாக சொல்ல வேண்டி இருக்குது. அதுதான் பண்ணியிருக்கேன். அதனால் கடுமையாக விமர்சித்தாங்க அப்படிங்கிற வார்த்தையை வழங்கன்னா கருத்துக்களை கருத்துக்களாக எதிர்கொண்டிருக்கின்றேன். வருகின்ற காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க என்னுடைய ஸ்டாண்டில் எந்த மாற்றமும் இல்லை. அதிமுக தலைவர்கள் பாஜக தலைவர்கள் புகழ ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணே, நான் யாருடைய தனிப்பட்ட இதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலிங்கன்னா அந்தந்த தலைவர்களை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத அவங்க பிரதிபலிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சரை சந்திப்பது எந்த விதத்திலும் தவறு இல்லை என்று சொன்னவன் நான். இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து ஃப்ளைட்டில் யார் ஏறினாலும் டெல்லிக்கு தான் வர்றாங்க, பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை தான் பார்க்குறாங்க அப்படின்னு மீடியாவில் நிறைய யூகம் எழுதுறீங்க. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய பயணம், அதில் யூகத்தை எழுதுறீங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை திரைமறைவில் யாரையும் சந்தித்து பேச வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை. நாங்கள் எப்பொழுதுமே வெளிப்படையாக தான் இருக்கிறோம். காங்கிரஸ் போல டெல்லியில் அமர்ந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலை பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் கட்டுப்படுத்தாது. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சரித்திரமே சாட்சி. அதனால் மீடியாவில் வரக்கூடிய யூகங்களுக்கு நான் பதில் சொன்னால் அது தவறாக போயிருங்கண்ணா.